வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அதனை உங்களுக்கு படைக்கிறோம். கேட்டு மகிழுங்கள். கருத்துக்களை சொல்லுங்கள். இனி சிந்தனைக்கு வருவோம். வெளிச்சத்திற்கு வாங்க. அடைகாக்கும் இயந்திரத்தில் இன்குபேட்டரில் ஆயிரக்கணக்கான கோழி முட்டைகள் வைத்து குஞ்சுகளை பொரிக்க வைத்து கோழி குஞ்சுகளை உருவாக்குவதை நாம் கேள்விப்பட்டு இருப்போம் அல்லது பார்த்து கூட இருப்போம். ஆனால் பாருங்கள், இப்போ மனித குழந்தைகளை இப்படி கருப்பை இல்லாமல் ஆய்வகத்தில் பிறக்க வைக்கின்றனர் என்ற செய்தியை கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஒரு தந்தையின் விந்தணுவையும் தாயின் கரு முட்டையையும் இணைத்து ஆய்வகத்தில் உள்ள ஒரு சிறப்பு அறையில் வளர்க்கிறார்களாம். இந்த அமைப்பில் ஒரு கருவின் வளர்ச்சியை ஒவ்வொரு கட்டத்திலும் பதிவு செய்து பெற்றோர்கள் அதை தங்கள் மொபைல் போனில் பார்க்கவும் வசதி செய்து தருகிறார்களாம். குழந்தை கருவில் இருக்கும் போதே குரலை பதிவு செய்து இசை பாடல் என நம் விருப்பத்திற்கு பதிவு செய்ய கூட முடியுமாம். அட, ஆச்சரியமாக இருக்கிறதே என்று தான் எனக்கும் இந்த செய்தி மற்றும் இது தொடர்பான வீடியோ கிளிப் பார்த்தவுடன் தோன்றியது. இதற்கான கிரக காரகத்தை இந்த வாரத்திலேயே சொல்லிவிட வேண்டும் என விரும்பினாலும் அதை இன்னொரு வாய்ப்பில் தனியாக பகிர்ந்து கொள்ள வரும் சந்தர்ப்பத்தில் சிந்திப்போம். இப்படி பிறக்கும் குழந்தைகள் மிகவும் புத்திசாலியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் என்றால் யாராவது வேண்டாம் என்ற சொல்லுவார்கள். நம் மனிதகுலம் எங்கே செல்கிறது? மனித குலம் எதை நோக்கி செல்கிறது என்ற கேள்வி நம்மில் பலருக்கும் இருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், ஒரு பெண் கர்ப்பமுற்று குழந்தை பெற்ற காலம் போய் இப்போ இப்படி நவீன குழந்தை பெறும் சூழல் வந்தாலும் இது போல சூழலும் வாய்ப்பும் இயற்கை அன்னைக்கு கிடையாது. இயற்கையை மட்டுமல்ல, நீரையும் நிலத்தையும் பெண்ணாக பார்க்கும் இந்த பூமியில் இயற்கையையும் நாம் பெண்ணாக அன்னையாக கருதுவது தானே தமிழர் மரபு. அப்படின்னா என்று நீங்க கேட்க வருவது புரிகிறது. அதை சொல்வதற்கு தான் உங்களுடன் பகிர தகவலுடன் வந்து இருக்கிறேன். பஞ்சாங்கம் பார்க்கும் பழக்கம் உங்களுக்கு உண்டா? இல்லை என்றாலும் தினசரி காலண்டரில் தினமும் தேதியை கிழிப்பவராக நீங்கள் இருக்கலாம் இல்லையா? அப்படி தினசரி காலண்டரில் தேதியை கிழிக்கும் போது அசைவ உணவை தவிர்ப்பவர்கள் அதில் உள்ள சிலவற்றை பார்த்து அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், கரிநாள் இப்படி தெரிந்து கொண்டு இருப்போம். உங்களுக்கு நேரமும் வாய்ப்பும் ஆர்வமும் இருந்தால் இந்த மாதம் 29ஆம் தேதியை பாருங்கள். அட, அதில் என்னங்க விசேஷம் என்று கேட்டு அவசரமாக காலண்டர் பக்கம் போகும் உங்கள் ஆர்வம் புரிகிறது. இந்த 29 நத்தேதி அன்று கிர்போட்டம் என்று போட்டு இருக்கும் இல்லையா? கிர்போட்டம் என்பது ஏதோ விசேஷ தினமோ அல்லது மார்கழி மாத கோவில் திருநாளோ அல்ல. இது அடுத்த வருட மழைக்கணிப்பு முறைகளில் ஒன்று தான். இது சூரியனின் சுழற்சியை மையமாக கொண்டு தான் சூரிய வழி மாதங்கள் பின்பற்றப்படுகின்றன. இது தவிர வானியல் நட்சத்திரங்களை 27ஐயும் 12 ராசி மண்டலங்களாகவும் பிரித்துள்ளனர் என்ற அடிப்படையை நாம் அறிவோம். அந்த வகையில் தனுர் மாதம் எனப்படும் மார்கழியில் சூரியன் தனுசு ராசியை கடக்கும் போது பூராட நட்சத்திரத்தை கடக்க 14 நாட்களை எடுத்துக் கொள்கிறது. இந்த நாட்களில் கருமேகங்கள் தெற்கு நோக்கி நகருவதை அனுபவத்தில் கண்டுகொள்ளலாம். இதெல்லாம் இயற்கை என்று கண்டு கொள்ளாமல் ரசிக்க தெரியாமல் இருப்பவர்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம். வளரும் சமுதாயத்திற்கு நாம் இதை சொல்லி தர வேண்டாமா? நமது சோதிட அறிவின் நுட்பத்தையும் இயற்கை தத்துவத்தையும் நாம் மட்டும் அல்ல, அடுத்த தலைமுறைகளும் அறிந்து கொள்ள வேண்டாமா? இந்த 14 நாட்களும் கற்போட்ட நாட்கள் ஆகும். இந்த ஆண்டு டிசம்பர் 29, 2022 முதல், அதாவது மழை கருக்கொள்ளும் நாள் அல்லது மேகம் சூலாகும் நாள் என புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண்ணின் 10 மாத கர்ப்பகாலத்துடன் இதனை ஒப்பிட்டு பாருங்கள். மார்கழியில் கர்ப்பம் தரிக்கும் ஒரு பெண் 9 மாதம் கழித்து புரட்டாசிக்கு பின் மகப்பேறு அடைவார். அதே கோணத்தில் தான் இயற்கை அன்னை இந்த நாட்களில் மழை முறையாக சூழ் கொண்டால் 9 மாதம் கழித்து அடுத்த ஆண்டில் ஐப்பசி, கார்த்திகையில் மழைப்பொழிவு அளவும் முறையாக இருக்கும் என்று பொருள் கொள்ளுங்கள். சென்ற ஆண்டும் இதை சொல்லி இருந்தோம். அதே போல மழை பொழிவு இருப்பதை நாம் கண்கூடாக கண்டு வந்து இருப்பதை பாலசோதிட வாசகர்கள் அறிவார்கள்.
இப்போ எங்கே மழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி மையம் என எதுவும் இல்லாத பொழுதில் இருந்தே நமது சோதிட சாத்திரம் சொல்லி தந்து இருக்கிறது என்றால் சோதிட அறிவு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது அவசியம் என்பது புரிகிறது இல்லையா? இந்நாட்களில் லேசான தூறல், மெல்லிய சாரல் போன்ற மழை இருந்தால் மேகம் சரியாக கருகட்டி இருக்கிறது என்று பொருள். இதனால் அடுத்த ஆண்டு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் என்று விவசாயிகள் புரிந்து கொள்வார்கள். மானாவாரி பயிர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு இது புரிந்து கொண்டு செயல்பட வசதியாக இருக்கும். இப்படி அல்லாமல் இந்த கற்போட்ட நாட்களில் கனமழை பெய்து சூறைக்காற்று வீசினாலோ கடும் வெயில் இருந்தாலோ மேகத்தின் கருக்கலைந்து விட்டது என்று பொருள் கொள்ளலாம். எனவே மார்கழியில் கனமழை பெய்தால் அடுத்த ஆண்டு பருவமழை பொய்க்கும் என்பதை குறிப்பால் சொல்லும் இந்த கற்போட்டம் பற்றி தெரிந்து சோதிடம் சொல்லும் இந்த குறிப்பை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய சூழலில் வாழ்க்கையின் மாறுபட்ட நிலையில் நம்மில் பலரும் சோதிடம் சொல்லும் பாடத்தை புரிந்து கொள்ளாமல் நவகிரகங்களை மட்டும் சுற்றி வருகிறோம். சனி என்றால் பயப்படுகிறோம். இத்துடன் சூழலியலையும் கெடுக்காமல் இருப்பதில்லை. இந்த கேடுகளும் பருவநிலை மாற்றமும் கருக்கொள்ளும் மேகத்தை கலைக்கும் வில்லன்களாக உருவெடுப்பதால் தான் ஒவ்வொரு வருடமும் மழையளவு குறைகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு சூழலியல் புனரமைப்பு செய்ய ஒவ்வொருவரும் கரம் நீட்ட வேண்டும். எனக்கு என்ன விவசாய நிலமா இருக்கு, விவசாயமா செய்கிறேன் என்று ஒதுக்கி தள்ளாமல் சூழல் பாதுகாப்பை மனதில் நிறுத்தி அடுத்த தலைமுறைகளுக்கு அரணாக இருக்க வேண்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். விசு ஐயர். அன்பு நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சானல் ஜி-யில் தினம் ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast.sanalg@gmail.com.